ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஜி அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 1 kg ரைஸை ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை 4 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஒரு 400 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமாக வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட வேண்டியது தான். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கிலோ அளவுக்காவது சிக்கன் சேர்த்திங்கன்னா தான் நல்லா ரைஸில் டேஸ்ட் இறங்கும். அதே மாதிரி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும். அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், அது வீட்லேயே அரைச்சது. அது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனோடையே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். சிக்கன் ஒரு 25% வரைக்கும் நல்லா குக் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் கணக்கு. இன்றைக்கி நான் பிரியாணி பச்சரிசியில் செஞ்சுருக்கேன். அதனால 1க்கு 2 எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ண விடலாம். நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தம்க்கு விட்டுட வேண்டியது தான். அதிகமாக கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்புறமா சாதம் குழஞ்சிடும். இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பாதியாக நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட்டுட வேண்டியது தான். தண்ணியும் அரிசியும் நல்லா சரிசமமானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி தம்க்கு விட்டுடலாம். நான் கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். மேலே நல்லா வெயிட்டான கல்லோ அல்லது தவாவோ வச்சுடுங்க. இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.